அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பூசணிக்காயை பற்றி குரான் சொல்லும் ஒரு விஷயம் உங்களை நிச்சயமா ஆச்சரியப்படுத்தும். முழுசா பாருங்க. பூசணிக்காய் எரிந்த தோலை குணப்படுத்த உதவும்னு சொல்றாங்க. எலிகள் மேல் பண்ணப்பட்ட ஒரு சோதனையில பூசணிக்காய்க்கு குணப்படுத்தும் தன்மை இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. பூசணிக்காய் பயன்படுத்தி எலியின் எரிந்த தோலை சரி பண்ணினாங்க. அதோட மேல மீண்டும் முடி வளர்ச்சியும் வந்ததாம். தோல் எரிஞ்சா பூசணிக்காய் உதவும்னு சொல்லப்படுகிறது. பூசணிக்காயில விட்டமின் ஏ, விட்டமின் சி, ஜிங்க் மாதிரி சத்துக்கள் இருக்கு. இவைகள் தோலை பாதுகாத்து ஆரோக்கியமா வச்சுக்க உதவும். ஆனா இத பற்றி 1400 வருடத்துக்கு முன்னாடியே குரான்ல சொல்லப்பட்டிருக்கு. யூனுஸ் நபி மீனோட வயிற்றுக்குள்ள இருந்தப்போ அமிலத்தால அவரோட தோல் பாதிக்கப்பட்டது. அப்போ அல்லாஹ் அவரை திறந்த கரையில போட்டுட்டு அவர் மேல் பூசணிக்காய் செடியை வளரச் செய்தோம்னு குரான் வசனத்துல வருகிறது. இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லப்பட்ட ஒரு உண்மை. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க.